ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பல தகவல்களை ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்ககிட்ட நீங்கள் எங்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி பயனுள்ள தகவல்கள் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்குறதுனே தெரியல ஐயா. அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு வந்துடுச்சு ஐயா. ஏதாவது மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா ஐயா? ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயமும் சரி மக்கள் வந்து நிறையா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு பலனும் நிறைய கிடைக்குது ஐயா. அந்த வகையில் ஏதாவது தகவல் இருக்கு ஐயா? கண்டிப்பாக நிறைய இருக்குது. ஸோ நம்ம பொதுவாக நம்ம மற்ற விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு டைமை நம்ம எடுத்துக்க போகும்பொழுது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அதை டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சொல்கிறேன் நான். அப்போது இன்றைக்கி உள்ளதுக்கு நம்ம வாழ்க்கை என்ன, நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு இந்த எண்கணிதமும் தேவைப்படும், வேலை செய்யும் தேவைப்படும், ராசி நட்சத்திரமும் தேவைப்படும், அது வேலையும் செய்யும். இப்போ ஒருத்தருக்கு ராசி நட்சத்திரம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா எண்கணிதன்றது அது வேலை செய்யுமா, அது வேலை செய்யாதா, அது தேவையா, அது தேவையில்லையா, இப்படிலாம் கூட இருக்குது. இப்போது ஒருத்தருக்கு டேட் ஆஃப் பர்த் ராசி நட்சத்திரம் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வைங்க. அப்போது எண்கணிதம் தேவைப்படுமா தேவைப்படாதா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒருத்தருக்கு ராசி நட்சத்திரம் ரொம்பவும் வீக்காக இருக்குது, அப்போ எண்கணிதம் தேவைப்படுமா தேவைப்படாது. 2 இடத்துலையும் எண்கணிதம்ன்றது உள்ள அவங்களுக்கு தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறது நாம் முதல்ல சொல்ல போகிறது. உங்களுடைய அஸ்ட்ராலஜிக்கலி படி ராசி நட்சத்திரமோ ரொம்பவும் வீக்காக இருந்ததுனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு எண்கணிதம் உங்களுக்கு 100க்கு 100% இருந்தால் தான். ஏன்னா வீக்குனாக்கா நீங்கள் ஒரு வரியில் வீக்குன்னு நினச்சிக்கிறாருங்க. வீக்கு அப்படின்னு சொன்னாக்கா உங்களை மேலே கொண்டு போகாது, கொண்டு போய் விடாது, உங்களுக்கு கீழே தள்ளுறதுலே தான் பார்க்கும், கீழே தள்ளிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வயசு நாங்கள் 35 வயசு, 15 வருஷம் முன்னாடி எப்படி இருக்குன்னு இப்போயும் அப்படி தான் இருப்பீங்க. உங்களுக்கு வயசு நாங்கள் 45, அதே மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கீழே நோக்கி தான் தள்ளி விடுமே ஒழிய, ஏன்னா உங்களுக்கு ராசி நட்சத்திரம் ரொம்ப வீக்காக இருக்குது. அப்போது அந்த நேரத்தில் எண்கணிதத்தை பயன்படுத்திட்டு உங்கள் பேரை எழுதிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்கள் வீக்கில் அதை அப்கிரேடை கொண்டு போயிட்டு அதை காம்பன்சேட் பண்ணிவிட்டு உங்களை அப்கிரேடுகள் மேலே தூக்கி போய் விட்டுரும். இப்போ பெரிய ஆள்லாம் எப்படி போகிறாங்களோ அவங்கள ஈக்குவலாக அவங்களே பைபாஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி எண்கணிதம் அப்போ கண்டிப்பாக தேவைப்படுது. எண்கணிதமும் முக்கியமான ஒரு கண்டிப்பாக தேவைப்படுது. ஒன்று சரிங்க, வீக்காக இருக்கவங்களுக்கு சொல்லிட்டீங்க, நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா, அவங்களுக்கு மேலும் பவர் எதுக்கு என்ன அது இல்லை, அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு எண்கணிதம் தேவையா தேவையில்லையா அப்படின்னாக்கா பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. சேம் டைம் அந்த பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு எத்தனை வருடம் வேலை செய்யுங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. சில பேருக்கு 30 வயசு வரைக்கும் வேலை செய்யும், சில பேருக்கு 40 வயசு வரைக்கும் தான் வேலை செய்யும். அப்புறம் அதுக்கப்புறம் வீக் ஆயிரும்ல. அது அப் டு லைஃப் வரைக்கும் சுக்கரத்தை சாப்பிடலாம் யாருக்கும் கிடையாது, அதெல்லாம் யாருக்குமே வராது. ஒருவேளை அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க அப்பாவுக்கு சுக்கரதசை முடிச்சிருந்தாக்கா அவங்க பசங்களுக்கோ ஒய்ஃபுக்கோ யாருன்னா இருந்தாக்கா அதனுடைய கண்டினியூட்டி கரெக்டாக போகும். அது அந்த சுக்கரதசைங்கிற அந்த ஃபேமிலிக்கும் கரெக்டாக எல்லாத்துக்கும் ஒருத்தர் கனெக்ட் ஆகிடும். அப்போ ஒருவேளை அவங்க பொண்ணு இருக்குது, அது சுக்கரதசையில் ஓஹோன்னு இருக்குது, அந்த பொண்ணுனால குடும்பம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு, ஓஹோன்னு போயிட்டே இருக்குது, அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாக்கா இவங்க டவுன்ஃபால் ஆயிடுவாங்க. அந்த சுக்கரதசை அந்த பையன் அந்த பொண்ணு எங்கே கல்யாணம் பண்ணிட்டு போதும் அவங்க வீட்டோடு போயிடும், இவங்களுக்கு டவுன்ஃபால் ஆயிடும். அதெல்லாம் இருக்குது. சரி, அதுக்குள்ளே போகல. இப்படி வருவோம். அப்போது அந்த பவர் ராசி நட்சத்திரம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. எத்தனை வருஷம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. சப்போஸ் 40 வயசு கூட இருக்கணும், ஒருவேளை 50 வயசு வரைக்கும் இருக்கும், இருந்தால் சந்தோஷம். 50 வயசுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் ஏர்ன் பண்ணதெல்லாம் லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அப்போ எது தேவைப்படுது? திருப்பி எண்கணிதம் தேவைப்படுது. அப்போ அல்டிமேட்டாக எண்கணிதம் தான் உங்களுக்கு சேஃப்டி அண்ட் சேஃபர். ஸோ ஜாதகம் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ராசி நட்சத்திரம் சேஃப்டிக்கு சேஃபருக்கு சேஃப்கார்டுக்கு எண்கணிதத்தை டச் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த பவர்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணிவிட்டு அப் டு லைஃப் வரைக்கும் நீங்கள் லைஃப்பை லீட் பண்ணிக்கலாம். ராசி நட்சத்திரம் ரொம்ப லீனியண்ட்டாக இருக்குது, ரொம்ப பவர்லெஸ்ஸாக இருந்தது, ரொம்ப வீக்காக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க பார்க்கணும். ஏன்னா இது ஒரு கான்சியஸ் சப்கான்சியஸ் மாதிரியே தான். ஏன்னா எப்பவுமே இந்த கான்சியஸுக்கு சப்கான்சியஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கான்சியஸ் எப்பவுமே நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறத விட சப்கான்சியஸை நான் ஜெயிக்கணும்னு நினைக்கும். எல்லா மனுஷனுக்கும் சப்கான்சியஸ் நான் ஜெயிக்கணும் அது என்றைக்கு நினச்சதோ கான்சியஸ் தோற்றுரும். கான்சியஸ் தோற்றுருச்சுன்னு சொன்னால் நீங்கள் தோற்றுருவீங்க. அதே மாதிரி தான் ராசி நட்சத்திரமும். இந்த ராசி நட்சத்திரம் அது ஜெயிக்கிறது தான் பார்க்கும். அதை வீக்காக இருக்கும்போது அது ஜெயிக்கிறதுலேயே பார்க்கும். அதை ஜெயிக்க விட்டிங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. எனக்கு இன்னொரு சந்தேகமாக இருக்குது. அந்த பேர் ராசிக்கு சொல்லுவாங்களே, அது எந்த வகையில உண்மை இல்லை? அதுதான் பேர் தான் அல்டிமேட்டாக. இப்போ அல்டிமேட்டாக இப்போ உங்கள் பேர் என்னது? என் பேர் விஜயகுமார். விஜயகுமார்.
இந்த விஜயகுமார் விஜய் 11 குமார் வந்து 26 இருக்கும். இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள் டேட் ஆஃப் பர்த் நான் கேட்கவே இல்லை, நான் ஈஸியாக சொல்கிற மாதிரி விஜயகுமார் அப்படிங்கிற பேர், உங்கள் பேர் விஜயகுமார், உங்களை மாதிரி எத்தனை விஜயகுமார் இருந்தாலும் சரி, யார் யாரெல்லாம் விஜயகுமாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாழ்க்கையில் 26 நம்பரில் இருக்கிறதுனால எந்த சக்ஸஸையும் ஈஸியாக நீங்கள் பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக இது நிஜம் ஐயா. அதாவது கை கட்டுற தூரம் தான் இருக்கும், ஆனால் கை கட்டுற தூரத்தை கூட நீங்கள் அதை சுற்றி வந்தால் தான் அது கிடைக்கும். எட்டியே எடுக்கலாம், மற்றவங்களாம் ஈஸியாக எடுத்துட்டான், நீங்களே உங்கள் கை கட்டுற தூரத்தை கூட நீங்கள் சுற்றி வந்து தான் அதை சக்ஸஸ் பார்த்துக்கணும். அப்போ ஈஸி சக்ஸஸே உங்கள் லைஃப்பில் கான்சிக்கிட்டு பார்க்கவே முடியாது. அதுதான் நியூமராலஜி. அந்த நம்பரை வந்துட்டு உங்களுக்கு டியூன் பண்ணி வைக்கணும். என்ன 26 நம்பருக்கு உண்டான பவரெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அப்போ 26 நம்பரை யாரும் தொடவே கூடாதா அப்படின்னு ஒன்று இருக்குது. 26 நம்பர் தான் தொடலாம், யார் தொடலாங்கிறது தான். ஆன்மீகத்தில் ஃபுல் பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னாக்கா அப்போ 26ஆம் எண்ணை தொடலாம். ஆனால் அதுக்கு அவங்க பல விலை கொடுத்துட்டு தான் அந்த இடத்துல வர முடியும். விலை கொடுக்குறதுன்னா என்னக்கு பல விஷயங்களும் அவங்க இழந்துட்டு தான் அது வரணும். அப்போ தான் அவங்களுக்கு 26 பயங்கரமாக வேலை செய்யும். ஆனால் சராசரி ஒரு மனுஷன் எதையும் இழக்க ஆசைப்படுவாங்களா? இழக்க முடியுமா? இழக்கிறதுக்கு சாத்தியமா? இல்லை. ஆனால் ஒரு ஆன்மீகவாதியால் இழக்க முடியுமானா அது சாமியார் ஆகிட்டார் அவர். ஆமாம், அவர் எதை போய் இழக்க போகிறார்? அவர் எல்லாத்தையும் இழந்துட்டு தானே சாமியார் ஆகிட்டார். அவரால் மட்டும்தான் முடியும். அதனால் 26ஆம் எண்ணில் பேர் இருக்கிறது சாமியாருங்களை மட்டும்தான், முட்டும் திறந்த முனிவர்களை மட்டும்தான் இருக்க முடியும். அதர்வைஸ் சராசரி மனுஷன் யாரால் இருக்க முடியாது. இருந்தானாக்கா அதுக்கு விலை இவங்க கொடுக்கணும், ஆனால் அவர் கொடுக்குற வேலை வேறு. அவர் கொடுக்க வேறு லெவலில் போயிடுவார். ஆனால் இவங்க கொடுக்க கீழே தான் போவாங்க. பல தகவல்கள் எனக்காகவும் சொன்னீங்க, பார்க்குற நேயர்களுக்காகவும் சொன்னீங்க. நீங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிற சந்தேகத்தை ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா உங்களுக்குள்ளே இருக்கிற சந்தேகத்தை ஐயா கிட்ட கேட்டிங்கன்னா தெளிவாக அழகாக ஐயா நமக்கு புரிகிற மாதிரி, எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி நல்ல பயனுள்ள தகவல் சொல்லுவாங்க. கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.